ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உலக நாடுகள் அனைத்திலும் மரண ஓலங்களும் பயங்களும் சூழ்ந்த இக்கட்டான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா மனித இனத்தினுடைய பாவத்துக்கு எதிரான தனது கோபத்தையும் நீதியையும் கொரோனா நோயின் மூலம் முழு உலகத்துக்கும் காண்பித்து வந்தார். மறுபுறம் தேவன் இதன் மூலம் தனது திருச்சபையும் கற்க வேண்டிய சில அடிப்படை படிப்பினைகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் தேவன் இதன் மூலம் தனது திருச்சபையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நமக்கு நினைவுறுத்திருக்கிறார். இந்த கொரோனா நிகழ்வு கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு தரும் எச்சரிப்பும் காரியமும் என்ன என்பதை தேவ அடிப்படையில் கேளுங்கள். சங்கீதம் 42:1-4 வரை, சங்கீதம் 3:42-63, இந்த 3 சங்கீதங்களும் ஒரே பின்னணியில் எழுதப்பட்டவை. இந்த சங்கீதத்தின் பின்னணி தாவீது தனது முதிர் வயதில் தனது குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி வனாந்தரத்தில் கடந்து போகும்போது பாடிய சங்கீதம். 2 சாமுவேல் 15:16. இங்கே தாவீது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார். தனது சொந்த மகனே ராஜ்ய பாரத்திற்காக தன்னை அழிப்பதற்கு துடிக்கின்ற நிலை. இவ்வளவு காலம் தான் ஆட்சி செய்து பராமரித்து வந்த சுய ஜனங்களே தனக்கு எதிராக திரும்பிய நிலை. தன் கூட இருந்த தனது நம்பிக்கைக்குரிய நண்பர்களே தனக்கு துரோகம் செய்து, அவர்கள் தனது சொந்த மகன் துரோகம் செய்து, தன் கூட இருந்த தனது நம்பிக்கைக்குரிய நண்பர்களே துரோகம் செய்து வஞ்சித்த நிலை. ஆக மொத்தம் எல்லா பக்கத்திலும் சுற்றிலும் நெருக்கப்பட்டு தானும் தன் கூட இருக்கின்ற மனிதர்களும் முற்றிலும் சங்கரிக்கப்பட உள்ள சூழலில் தாவீது இந்த சங்கீதத்தை இயற்றுகிறார். மரணத்துக்கு ஏதுவான அழிவில் நின்று கொண்டு தாவீது இப்படியாக கூறுகிறார்: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறு போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது பல்வேறு வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். அங்கே தண்ணீர் தடங்களை தேடி ஓடுகிற மானை பார்க்கிறார். பொதுவாக மான்கள் சிங்கத்தின் பிடியில் சிக்கும் போது கதறுவதை காட்டிலும் தண்ணீர் உள்ள இடத்தை தேடி வெகு தூரம் கதறி ஓடும். அப்படிப்பட்ட ஒரு மானின் கதறுதலை தாவீது கவனிக்கிறார். அந்த மானை பார்க்கும் பொழுது தனது நிலையும் அந்த மானை போல் இருப்பதாக உணர்கிறார். இங்கே தாவீது தேவனுக்குள்ளான தனது ஆவிக்குரிய நிலையை ஆராய்ந்து பார்க்கிறார். கடவுளுடைய சமூகத்தை உணர முடியாமல் கடவுளுடைய உறவிலிருந்து முற்றிலும் பிரிக்கப்பட்டவராக தாவீது தன்னை உணர்கிறார். மான் தண்ணீருக்காக கதறுவது போல இங்கே தாவீது தேவனுடைய உறவுக்காக, அவருடைய பிரசன்னத்துக்காக கதறுகிறார். தேவன் தன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையற்ற நிலையில், ஆவிக்குரிய நிலையில் வெறுமையாய் இருப்பதை போல உணர்கிறார். 2வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சியாய், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய வெறுமையில் உள்ள தாவீது இங்கே தனது ஆவிக்குரிய தாகத்தை வெளிப்படுத்துகிறார். தனது ஆத்துமா நிம்மதியற்று பலவீனப்பட்டு இருக்கிறது என்கிறார். தனது வாழ்வில் கடவுளுடைய வழி நடத்துதலை உணர முடியவில்லை. தேவனை விட்டு தான் வெகு தூரம் பிரிக்கப்பட்டதாக தாவீது உணர்கிறார். ஏன் தேவனுடைய உறவில் வெறுமையும் நிம்மதியற்ற நிலையையும் இவ்வாறு உணர்கிறார்? 2வது வசனத்தின் பின்பகுதியில் தாவீது சொல்கிறார்: நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை உணராததுக்கும் உள்ளான வாழ்வின் வெறுமைக்கும் நிம்மதியற்ற நிலைக்கும் காரணம் தான் தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்ததினால்தான். தாவீது சுற்றி பல்வேறு ஆபத்து நிறைந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தாவீது தன் தேவ சந்ததியிலிருந்து விலக்கப்பட்டதுக்காகவும் தேவனுடைய ஆராதனையிலிருந்து புறம்பாக்கப்பட்டதுக்காகவும் துக்கமும் மனவேதனையும் அடைகிறதை இங்கு பார்க்கிறோம். தாவீது இங்கு ஏன் தேவனுடைய சந்ததியிலிருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்? ஏன் ஆவிக்குரிய வெறுமையில் உள்ளார்? ஏன் அவருக்கு தேவனுடைய உறவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது? வசனம் 3 அதற்கான காரணத்தை கூறுகிறார். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. தாவீது அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்திலே நடந்து வரும்போது, அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்திலே நடந்து அவன் வரும்போது தேவன் அவனிடமாய் பிரசன்னத்தை உணராததுக்கும் அவன் அங்கே சிமோய் என்னும் ஒருவன் தாவீதை தூசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 16. இஸ்ரவேலின் தேவன் உன்னை கைவிட்டார் என்று தாவீதை பார்த்து சிமோய் கூறுகிறான். நீ சிந்தின இரத்த பழிகளுக்கு தக்கதாக தேவன் உனக்கு நீதி செய்கிறார்.
தேவன் நீதி செய்தார், தேவன் உன்னை விட்டு விலக்கினார், உன் அக்கிரமத்தை உன் மேல் தேவன் திரும்ப பண்ணினார், உன் வாழ்க்கையில் தேவன் இல்லை என்று கூறுகிறார். தாவீது சிம்மையின் வார்த்தைகளை மறுத்து பேசவில்லை, அவனை எதிர்க்கவில்லை, மாறாக அங்கு அமைதி காக்கிறார். தாவீதின் சேவகன் அபிசாய் சிம்மையின் வார்த்தைகளால் அவனை கொல்ல எத்தனைத்திருந்தும் தாவீது அபிசேயை தடை செய்கிறார். தேவன் தன்னை சீமையை தூஷிக்கும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார் என்று தாவீது கூறுவதை பார்க்கிறோம். தாவீது இங்கு தனது பாவ நிலையை ஆராய்ந்து பார்க்கிறார். தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்த பாவ வாழ்க்கையை குறித்து துக்கப்படுகிறார். இங்கு தேவனுடைய வாசஸ்தலத்திலிருந்தும் அவரை ஆராதிப்பதிலிருந்தும் துரத்தப்பட்டதுக்கு தனது தனிப்பட்ட பாவ வாழ்க்கையை காரணம் என்று உணர்கிறார். பத்சபேலிடத்தில் துணிகரமான விபச்சாரம், உரியாவை வஞ்சகமாக கொலை செய்தல், தனது பிள்ளைகளை தேவ வயதில் வழி நடத்தாமை, இப்படிப்பட்ட தனது பல்வேறு பாவ வாழ்க்கை நிமித்தம் தேவ சமூகத்திலிருந்து நான் துரத்தப்பட்டிருக்கிறேன் என்று உணர்கிறார். எனது தனிப்பட்ட பாவமே மக்கள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூஷிக்கும்படியாக இருக்கிறது என்று அறிக்கையிடுகிறார். தனது தேசமும் தனது சொந்த மகனும் தன்னை அழிக்க தேடுகிற நிலையில் தான் முதலாவது தேவ சன்னதியில் இருந்து அவருடைய வாசஸ்தலத்திலிருந்து பிரிக்கப்பட்டதை தாங்க முடியாத வழியாக உணர்கிறார். தனது தனிப்பட்ட பாவ வாழ்க்கையை தன்னை தேவனுடைய உறவிலிருந்தும் அவருடைய ஆராதனையிலிருந்தும் பிரித்திருக்கிறது என்று அவர் அறிக்கையிடுகிறார். 6 நாளும் தனது இஷ்டத்துக்கு வாழ்ந்து எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் செய்துவிட்டு 7வது நாள் பக்திமான் மாதிரி ஆலயத்துக்கு வந்து தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் எவ்வளவு பேர் வருகிறார்கள். பல வருடங்களா பல மாதங்களா கடவுளுடைய வார்த்தையை கேட்டும் தொடர்ச்சியாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி அவருடைய வார்த்தையை அசட்டை செய்கிற திருச்சபையில் அனுமதிக்கணும். திருச்சபை கூடி வருதல் தடைப்பட்டு போனதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பாவ வாழ்க்கை தான் முதல் காரணம். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு துன்மார்க்கனை போல இந்த உலகத்துக்கு ஒத்து வாழக்கூடிய உன்னை ஏன் தேவன் தனது திருச்சபையில் வைத்திருக்கணும்? முதலாவதாக தேவனுக்கு எதிரான உங்கள் தனிப்பட்ட பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி தாவீதை போல அவரிடம் இரக்கத்துக்காக மன்றாடுங்கள். உன்னை நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்த கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. தனது பாவத்தின் நிமித்தமாக தேவனது சமூகத்திலிருந்தும் அவரது ஆசரிப்பு கூடார ஆராதனையிலிருந்தும் துரத்தப்பட்ட தாவீது அதற்காக துக்கப்பட்டு தனது பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறார். இங்கே 4வது வசனத்தில் தாவீது தான் கடந்த கால சபை கூடி ஆராதித்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களையும் தேவ ஜனங்களாக சபை கூடி அனுசரித்த பண்டிகைகளையும் நினைவு கூறார். தேவ மக்கள் தேவனுக்காக ஆராதனையும் பண்டிகையும் ஆசரிக்கிற இடம். அங்கே பரிசுத்த தேவன் வாசம் செய்து தனது மகிமையை வெளிப்படுத்தி வந்தார். ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வார்த்தையான அவரது நியாயப்பிரமாணம் மகிமையாய் உயர்த்தப்படுகிற இடம். மேலும் பலிகளும் சடங்குகளும் தேவனது மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெறுகிற இடம் மற்றும் தேவனுக்குள்ளான மகிழ்ச்சியும் ஆறுதலையும் அவருடைய ஜனங்களோடு கூடி பெறக்கூடிய இடம் இந்த ஆசரிப்பு கூடாரம். தேவன் கிருபையாய் தந்த இவை எல்லாவற்றையும் இப்போது தாவீது நினைத்து பார்த்து எவ்வளவு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து விட்டேன் என்று துக்கப்படுகிறார். கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த மற்றும் கிறிஸ்து மகிமைப்படுகிற இடம் திருச்சபை மட்டுமே. எபேசியர் 3:21 தேவனுடைய வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் பிரசங்கிக்கப்படுகிற இடம் திருச்சபை மட்டுமே. 1 தீமோத்தேயு 3:15 இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பும் கிருபையும் உயர்த்தப்படுகின்ற இடம் திருச்சபை மட்டுமே. கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் உன்னதமாக நினைவு கூறி திருவிருந்தில் அவரோடு இணைந்து நம்மை அடையாளப்படுத்துகிற இடம் திருச்சபை மட்டுமே. மொத்தத்தில் திரியேக தேவனின் மகிமையை காண்கிற இடம் திருச்சபை மட்டுமே. ஏசாயா 1:14-13 உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தம் அளிக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். புலம்பல் 2:6-7 தோட்டத்தின் வேடியை போல இருந்த தம்முடைய வேடியை பலவந்தமாய் பிடுங்கி போட்டார். சபை கூடுகிற தம்முடைய ஸ்தலங்களை அழித்தார். கர்த்தர் சீயோனிலே பண்டிகையையும் ஓய்வு நாளையும் மறக்க பண்ணி தனது உக்கிரமான கோபத்தில் ராஜாவையும் ஆசாரியனையும் புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் தமது பலிபீடத்தை ஒழித்து விட்டார், தமது பரிசுத்த ஸ்தலத்தை வெறுத்து விட்டார். தேவனது மக்கள் தொடர்ந்து அவரை அசட்டை பண்ணி அவரது ஆலயத்தை பரிசுத்த கொலைச்சலாக்கும் போது பரிசுத்த தேவன் அவர்களை வெறுத்து தமது சமூகத்தினின்று துரத்தி விடுகிறார்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனது வாழ்வில் ஆராதனையை கடைபிடித்தார் என்பதை சுவிசேஷங்களை பார்க்கிறோம். லூகா 4:16-21-37. அவர் தேவனாக இருந்தும் பாவியான மனிதன் நடத்திய ஆராதனையில் அவர் பங்கு பெற்றார். அப்போஸ்தலருடைய வாழ்வில் சபை கூடிவதிலும் ஆராதனையும் மிக முக்கியமான இடத்தில் இருந்தது. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் திருச்சபையாக கூடி ஆராதிக்கும் போது திருச்சபையில் அசாதாரண செயல்களை தேவன் நடப்பித்தார். அப்பவுலின் ஊழியங்கள் முழுவதும் ஜெப ஆலயத்தை சார்ந்தும் ஜெப கூடுதலை சார்ந்திருந்ததை பார்த்திருக்கிறோம். நிருபங்கள் முழுவதும் திருச்சபை கூடி வருதலின் மேன்மைகளை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:25 திருச்சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று மாபெரும் எச்சரிப்பை பார்க்கிறோம். அவரை ஆராதிக்க வருகின்ற உங்களுடைய என்னுடைய பாவ வாழ்க்கையின் நிமித்தமாகத்தான் என்பதாக இல்லையா? இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஆராதனை என்கிற பெயரில் நடக்கிற அட்டூழியங்களை எவ்வளவு நாள் தேவன் பார்த்து கொண்டிருப்பார்? வெறும் சத்தமும் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் தானே இன்றைய ஆலய ஆராதனைகளில் மலிந்து காணப்படுகிறது. கடவுளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு தான் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவன் அதை சகித்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சபையாக அவரை கூடி ஆராதிப்பதற்கு தடையாக இருப்பது அவருடைய திருச்சபை மக்களின் பாவ வாழ்க்கையின் முக்கிய காரணம். உங்களது திருச்சபை கடவுளுடைய ஆராதனைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் எவ்வளவு தூரம் கொடுக்கிறது? சபை கூடி வருதலையும் ஆராதனையும் எவ்வளவு அலட்சியமாக நீங்கள் எண்ணுகிறீர்கள்? சபை கூடி வருதலையும் ஆராதனையும் ஒரு பொருட்டாகவே நீங்கள் எண்ணவில்லையே. உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்றாப்போல் நினைச்ச ஆலயத்துக்கு போறது, இல்லைன்னா போகாம இருந்து கொள்வது என்று நீங்கள் நடந்து கொள்ளவில்லையா? 10 மணிக்கு ஆராதனை என்றால் நாம் நினைச்ச நேரத்துக்கு போகிறது இல்லையா? ஆலய ஆராதனையில் பயம் இல்லாமல், தேவ பயம் இல்லாமல் மனம் போன போக்கில் ஏதாவது சிந்தித்து கொண்டு இருக்கவில்லையா? தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற வேளையில் எவ்வளவு கனவீனமாக தூங்கி கொண்டிருந்தீர்கள், எவ்வளவு அஜாக்கிரையாக இருக்கிறீர்கள், திருச்சபை கூட்டத்தை எந்த அளவுக்கு புறந்தள்ளுகிறீர்கள். கொரோனா சமயத்தில் அது கொண்டுதான் ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத அளவு ஆலயங்கள் பூட்டப்பட்டது. இப்படி எல்லா வழியிலும் தேவனுடைய வீட்டை அசுத்தப்படுத்திய உங்களை எதற்கு தேவன் தமது திருச்சபையில் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும்? தேவனை ஆராதிக்க முடியவில்லையே என்கிற துக்கம் வருத்தம் உங்களுக்கு வருகிறதா? எவ்வளவு பேர் சபை கூடி வருதலும் ஆராதனையும் நடைபெறாதது குறித்து தாவீதை போல கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபித்திருந்தீர்கள். அதை குறித்த பாரமும் துக்கம் உங்களுக்கு இருந்ததா? திருச்சபையாக தேவனுக்கு எதிராக செய்த பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் இரக்கத்துக்காக அவரிடம் முதலில் கெஞ்ச வேண்டும். தனிப்பட்ட குடும்பமாக நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் இருதய சுத்தத்தோடு அறிக்கையிட்டு தேவனிடம் மனம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக திருச்சபையாக எவ்வளவு தூரம் தேவனை உதாசீனப்படுத்தி அவருடைய கடிந்துகொள்ளலை அசட்டை செய்து அவருடைய நாமத்துக்கு அவிர்த்தி உண்டு பண்ணும்படி வாழ்ந்தோமோ என்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சீர்படுத்த வேண்டும். கிருபையுள்ள தேவன் தயவாய் நம்மை மன்னித்து அவருடைய திருச்சபையை நமக்கு ஆராதனை கூடி வருவதில் நடுக்கும்படி நமக்கு எப்போதும் அனுகிரகம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.